ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த நர்சஸ் வந்து போராடிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்க எதுக்காண்டி போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அவங்களோட ஆர்ப்பாட்டத்துக்கு என்னதான் நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தர பணி நியமனம் வந்து தேவைப்படுது அவங்களுக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவலான பே வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. கண்டிப்பா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரே ஒர்க் பண்றாங்க, கூட ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃபும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒர்க் தான் பண்றாங்க. அவங்களும் எக்ஸாம் எழுதி தான் வந்திருக்காங்க, இவங்களும் எக்ஸாம் எழுதி தான் வந்திருக்காங்க. பட் அவங்களோட பே வந்து அதிகமா இருக்கு, இவங்களோட பே வந்து கம்மியா இருக்கும் போது சேம் வேலை செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அங்க என்ன பெனிஃபிட் இருக்கு? கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கையா தான் இருக்கு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கான சர்வீஸ்க்கான பெனிஃபிட். சரி, அவங்க இதனால் பண்ண சர்வீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட். யூஸ்வலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் நர்சஸ்க்கு, அதாவது முன்னாடி வந்து பெர்மனன்ட் ஆன நர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்கும். அந்த பெனிஃபிட்லாம் அவங்களுக்கு வந்து தேவைன்னு சொல்லி கேட்குறாங்க. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று, சென்சிட்டிவும் கூட. ஆக்சுவலி மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை தேவை. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல டெம்பரவரி ஸ்டாஃபா இருந்தா என்ன, பெர்மனன்ட் ஸ்டாஃபா இருந்தா என்ன, இது வந்து தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய ஒன்று. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. இவங்க கவர்மெண்ட் வேலை செய்யறவங்க, தமிழ்நாடு அரசு கீழே வேலை செய்யறவங்க, அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த லீவ் கிடைக்கல. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா மனவேதனைக்குரிய ஒரு செயலா இருக்கு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னாக்கா நர்சஸ் அவங்க எத்தனை பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா டெலிவரி பார்த்திருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மெட்டர்னிட்டி லீவ் வந்து கிடைக்கல. அந்த 6 மாசம் அவங்களோட சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. அவங்க ஃபேமிலி வைஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிறந்த குழந்தையா இருக்கட்டும், அவங்க வந்து அந்த சேலரி இல்லாம என்ன பண்ணுவாங்க, அவங்களோட நீடை வந்து பாத்தீங்கன்னா எப்படி அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிப்பாங்க. யூஸ்வலா நம்ம தமிழ்நாட்டுல ஃபேமிலிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சேலரியிலும் தான் கண்டிப்பா வந்து எல்லாரும் அந்த சேலரியை தான் நம்பி இருப்பாங்க. அந்த 6 மாசம் அந்த ஃபேமிலி எவ்வளவு ஒரு கஷ்டத்துக்குரிய நிலையில போகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வச்ச எல்லா கோரிக்கையும் வந்து சீக்கிரமா வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். எல்லாரும் வந்து நர்சஸ் கூட கடைசி வரும் நம்ம வந்து நிற்போம். அவங்க இந்த ஒரு போராட்டம் இல்ல, இந்த வருஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டாவது டைம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஜாப் கிடைச்சல இருந்து அடிக்கடி போராட்டம் சொல்லி ஒரு டைமும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இந்த நிலைமை இன்னொரு டைம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். நன்றி.